சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நாள் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த மாதத்தின் இந்த கடைசி ஞாயிறு ஆராதனையிலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், நம்மை நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு விசேஷமான வார்த்தை. ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிற வார்த்தைகள். என்ன தலைப்பு என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவ முன்னுரிமைகள். அதாவது கிறிஸ்துவர்களுக்கு எது முன்னுரிமையாக வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை நான் குறித்த நேரத்தில் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம தேவனுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் எந்த காரியங்களுக்காக நம்ம அதிகமாய் முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நாம் அதிகமாய் சார்ந்திருக்கிறோம். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, இயேசுக்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் தன் வாழ்க்கையில் எதை முன்னுரிமையாக வைத்திருக்கிறார்கள்? இல்லை பெயருக்காக நான் கிறிஸ்துவனாக வாழ்கிறேன், பெயர் கிறிஸ்துவனாக, இல்லை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்துவனாக வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா என்று சொல்லி இந்த பிரசங்கம் முடிவதற்குள்ளாக நீங்கள் உங்களை ஆராய முடியும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் எடுத்து வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம முன்னுரிமையாக கொடுக்க வேண்டிய முதல் காரியம், மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லப்பட்டதான காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி, நானும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய முதல் நோக்கம் ஒரு அல்டிமேட் கோல். இன்னைக்கு கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்ம பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுகிறோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுகிறோம், மாதம் 1ஆம் தேதி கூட்டம் அட்டன் பண்ணுகிறோம், மாதம் கடைசியில் கூட்டம் அட்டன் பண்ணுகிறோம், மாதம் 2வது வாரம்னா திருவிருந்தில் காற்று பங்கேற்கிறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறோம். எல்லா காரியங்களையும் நாம் செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேடுதல் என்னவென்று சொன்னால், அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே நம்முடைய முக்கிய நோக்கமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கம்மா, ஏமா இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சு கொண்டீங்க, ஏன்பா இயேசுவை பின்பற்றுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஒரு மனுஷன், அந்த ஒரு தேவன் தான் நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து அவர் பரலோகத்துக்கு ஏறினது மாத்திரமல்ல, நம்மையும் அந்த பரலோகத்தின் காரியத்திற்கு கொண்டு சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் நன்மையை ருசி பார்க்கிறதல்ல, நம்மையும் அந்த நன்மையின் பாதைகளுக்குள்ள கொண்டு போவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னப்பட்டதான போதனைகள் எல்லாம் பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லப்பட்ட எந்த காரியமும் எந்த ஒரு தீங்கான காரியத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவரை ஒருவர் நேசிங்க, ஒருத்தர் மேல அன்பு காட்டுங்க, அவங்க எதிரியை நேசிங்க. உங்களை ஒருத்தருக்கு ஒரு கன்னத்தில் அரைஞ்சா என்ன பண்ணுங்க, மறு கன்னத்தை காட்டுங்கன்னு சொல்லி வேற யாரும் சொல்லல. ஒரே ஒரு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நேசித்தது நிமித்தமாக அவர் சொன்னார். அவர் சொன்னது மாத்திரம் இல்ல, அவர் செய்தும் காட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பொறுமையோடு இருந்தார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான்.
அவரை நன்மையினால் முடிசூட்டுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம அழிந்து போகிற காரியங்கள் அல்ல, எதை தேடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நம்ம ஆராய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இங்க யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அது மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம நீதியோடு உண்மையோடு என்னைக்கு வரைக்கும் வாழணும்னு சொன்னா, நீங்கள் மரிக்கிற வரைக்கும் உண்மையாய் வாழ வேண்டியது அவசியம். நீங்கள் நீதியாய் வாழ வேண்டியது அவசியம். நீங்க நித்தியத்தில் வாழ வேண்டிய காரியங்களிலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்காக ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த மரணத்தின் ஓட்டத்தை வரைக்கும் கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படியாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்தாதான் பரலோகம். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தின்படி வாழ்கிறதோ, இந்த உலகத்தின்படி நாங்கள் வாழ்கிறதோ, அழிந்து போகிற போஜனத்துக்காக வாழ்கிறதோ, இல்லை அழிந்து போகிற சந்தோஷத்திற்காக வாழ்கிறதோ, உங்களை நித்திய ஜீவனில் ஒரு நாளும் கொண்டு போகாது. அதுதான் வசனம் சொல்லுகிறது. அழிந்து போகிற காரியங்கள் அல்ல, நித்திய ஜீவனை நாடுங்க, நித்தியமான காரியங்களை நாடுங்க. ஏன் உலகத்தை நேசிக்க கூடாது என்று சொல்லுகிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் அவருடைய 17ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம செய்து கொண்டிருக்கிற காரியம் அல்ல, புசிக்கிறதும் குடிக்கிறதும், இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், எங்க சுத்தலாம், எங்க போகலாம் அப்படின்ற ஒரு காரியங்கள் அல்ல. நம்முடைய காரியங்கள் எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால், நீதியானவைகளையும் சமாதானத்திற்குரியவைகளையும் பரிசுத்தமானவைகளையும் நாடி இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. எதை நம்பி இருக்கிறீங்க, எதை சார்ந்திருக்கிறீங்க? புசிப்பையும் குடிப்பையும் நம்பி கொண்டிருக்கிறீங்களா? இவைகளை தேவன் விரும்புகிறவர் அல்ல. ஏனென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அவைகள் நித்தியமானவைகளையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அதையும் சொன்னார் பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. எப்படி என்றால், 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் எங்க போக மாட்டாங்கன்னா, பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. தன் சொந்த நீதியின்படி வாழ்கிறவர்களும், தேவ நீதியை அறியாதவர்களும், தேவ சத்தத்துக்கு செவி கொடாமல் இருக்கிறவர்களும், கர்த்தருடைய வார்த்தை இன்னதென்று நமக்கு போதிக்கிற காரியங்களில் நடக்காமலும், தேவ ராஜ்யத்தை நோக்கி பார்க்காதவங்க, தேவ ராஜ்யத்தை விசுவாசிக்காதவங்க, தேவ ராஜ்யத்திற்காக இந்த உலகத்தை வாழ்கிற நாட்களில் வாழாதவங்களுக்கு பரலோகம் என்ற காரியம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. வசனம் என்ன சொல்லு தெரியுமா? நீ உலகத்தின் வாழ்க்கையை நம்பி நீ வாழ்ந்தனா நீ பரலோகத்துக்கு தகுதியற்றவன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் எதை தேட வேண்டும் என்பதை வசனம் இந்த நாளில் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க
கிறிஸ்துவ முன்னுரிமையாக கொடுக்குறீங்களா? கிறிஸ்துவத்துக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்களா? ஏசப்பாக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்களா? அப்பனா உங்களுடைய தேடுதல், முதலாவது தேடுதல் அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நேரம் குறைவா இருக்குது. இரண்டாவது காரியத்துக்காக நம்ம கடந்து செல்வோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதன் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுதுவது உண்டானால் வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், நீங்க கிறிஸ்துவருக்கு ஏசப்பாக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு சொன்னா, இரண்டாவது உங்களுடைய தேடுதல் எதை தேடணும்னா மேலானவைகளையே தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேலானவைகளை நாடுங்க, மேலானவைகளை நோக்கி பாருங்க, மேலானதை சிந்தித்துக் கொண்டிருங்க. அதை நான் சொல்லுகிறார் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16, 17ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16, 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லிட்டார் யோவான். ஒண்ணுமே கிடையாது. நீ உலகத்தை நம்பி இருந்தனா உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். உலகம் எப்படி அழிஞ்சு போதோ நீ உலகத்தின்படி வாழ்ந்தனா நீ உலகத்தோடு அழிஞ்சு போயிடுவ. ஆனா நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம மேலானவைகளை நாடும் பொழுது இந்த உலகமே அழிஞ்சாலும் நீ எங்க போவ? மேலானவைகளை நீங்க நாடி இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மாம்சம் வெளிப்படக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 4 - 6ஆம் வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் மாம்சத்தின்படி வெளிப்படவே கூடாது. மாம்சமான காரியங்களுக்கு நாம் சிந்திக்க கூடாது. மாம்சமானவைகளை நாம் யோசிக்க கூடாது. மாம்சமான காரியங்களை, மாம்சமான இச்சைகளுக்கும் மாம்சமான விஷயங்களுக்கு நாம் சார்ந்து விழுந்து அதை பிழைப்புக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக நாம் நீதியின்படி பிழைக்கிறவர்களாக இருக்கணும், ஆவியின்படி பிழைக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நடந்து கொண்டால்தான் நாம் மேலானவைகளையே நாட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதை தேடுறீங்களோ அதுதான் கிடைக்கும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நீங்க உலகத்தை தேடுனீங்கன்னா உலகத்துல தான் வாழ முடியும். பரலோகத்தின் மேன்மையை நீங்கள் நாடினீர்கள் என்று சொன்னால், பரலோகத்தின் மேன்மைக்கு நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் பரலோகம் உங்களை கொண்டு போகும். ஹல்லேலூயா. இதைதான் சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 36, 37 நாம் வாசிக்கிறோம். 119ஆம் சங்கீதம் 36, 37 அவன் சொல்லுகிறதான காரியம் பாருங்க. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளிலே என்னை உயிர்ப்பியும். அவன் சொல்லுகிறான் பாருங்க, அவன் வாழ்க்கை எவ்வளவு அருமையா ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறான். என் இருதயம் இந்த பொருளாசையும் எதையும் நான் சார்ந்திருக்க கூடாது. ஆனா இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா மாயையா இருக்கிறது. என் கண்ணு கூட இந்த மாயையை பார்க்க கூடாது. என் கண் இந்த மாயை பார்க்காதபடிக்கு என் கண்களை விலக்கி உமது வழிகளிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வழிகளிலே நம்ம நடக்க வேண்டியது அவசியம். மேலானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால்
கர்த்தர் என்ன காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் நாம சார்ந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இரண்டாவது மேலானவையை சிந்தித்து அவர்களை நீங்கள் நாடுங்கள். மூன்றாவது காரியம் ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றார், மூன்றாவது நீங்கள் கிறிஸ்துவுக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், முன்னுரிமைகள் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், மூன்றாவது காரியம் கர்த்தருக்காக உற்சாகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஊழியம் என்ற காரியத்துக்குள்ள இது பெரிய டாபிக். ஆனால் நான் சிம்பிளாக முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஊழியம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? மைக் பிடிச்சி பாட்டு பாடுறது, மைக் பிடிச்சி பிரசங்கம் பண்ணுகிறது, இதுதான் ஊழியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊழியம் என்பதற்கு ஆங்கில அர்த்தம் சர்வன்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தமிழில் வேலைக்காரன் அர்த்தம். அப்போ இங்க ஊழியம் செய்கிறதுன்னா வேலைக்காரன். இயேசுக்காக நீங்க வேலை செய்கிறது தான் வேலைக்காரன். இன்னைக்கு பாருங்க, அவனுடைய வேலை ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு? இன்னைக்கு மைக்கு பிடிச்சி பாட்டு பாடினாதான் ஊழியக்காரன், பிரசங்கம் பண்ணாதான் ஊழியக்காரன் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் துதிக்கிறவன் தான் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மாயையான காரியத்தையும் தோற்றத்தையும் இன்னைக்கு உலகத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஊழியக்காரனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், எதை நம்ம செய்ய வேண்டுமோ அதை ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறவராக இருக்கிறார். நீ பாட்டு பாடுறதுனால மட்டும் ஊழியக்காரன் ஆயிட மாட்டேன், பிரசங்கம் பண்ணுகிறதுனால மட்டும் ஊழியக்காரன் ஆயிட மாட்டேன், நீ மியூசிக் வாசிக்கிறதுனால ஊழியக்காரன் ஆயிட மாட்டேன், ஆராதனையை நடத்துகிறதுனால நீ ஊழியக்காரன் ஆயிட மாட்டேன். நீ ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், ஆண்டவரை நம்பி இருக்கணும். இன்னைக்கு ஊழியம் என்பது பாட்டு பாடுறதுலையும் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறது மாத்திரம் ஊழியம் அல்ல. நீங்க ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அது ஊழியம்தான். ஆனா மனப்பூர்வமாய் செய்யணும். இன்னைக்கு சபைக்குள்ள பாட்டு பாடுறவனை கூட்டிட்டு போயிட்டு வெளியில தெரு பிரசங்கத்துக்கு கூப்பிட்டு போய் விட்டு பாருங்க, அவனை கூப்பிட்டீங்கன்னா ஊழியத்துக்கே வர மாட்டான். நாங்கள்லாம் சர்ச்சில் மட்டும்தான் பாஸ்டர் பாடுவோம், வெளியிலலாம் நாங்கள் எப்படி பாடுறது, அதெல்லாம் அசிங்கமாக இருக்குமே. இன்னைக்கு சபையில் பிரசங்கம் பண்ணுறவனை கூட்டு வந்த வெளியில் இன்னைக்கு ஆண்டவருக்காக வெளியில் பிரசங்கம் பண்ண சொல்லுங்க, பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா பயம், எவனாவது ஏதாவது கேட்டுருமா. சபைனா ஒன்றும் கவலை இல்லை, அடித்து என்ன வேணா விட்டுக்கலாம், எல்லாம் தேவஜனம் அப்படின்ற ஒரு காரியம். இன்னைக்கு ஊழியம் என்பது ஏதோ ஒரு 4 செவத்துக்குள்ள மாத்திரம் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவருக்காக எந்த இடத்திலையும் ஊழியம் செய்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் உண்மையான ஊழியக்காரன். நான் இந்த இடத்துல தான் ஊழியம் செய்வேன், அந்த இடத்துல மட்டும்தான் ஊழியம் செய்வேன். இன்னைக்கு சபை ஊழியங்களில் அவர்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இந்த இடத்துல போய் ஊழியம் செய்யன்னு சொன்னா, ஐயோ பாஸ்டர் அந்த இடத்துலயா, ஜனங்கள்லாம் கடுமையான ஜனங்க, அந்த இடத்துல வேணாம். எங்க நல்ல சபை இருக்கிறாங்களோ, எல்லாம் எங்க நிறைய ஜனம் இருக்குதோ அங்க கூட்டிட்டு போய் விடுங்க, அங்க நான் பிரசங்கம் பண்றேன். இனி நிறைய ஊழியக்காரங்க சொல்லுகிற காரியங்கள் நான் கேட்டிருக்கிறேன். நான் ஊழியம் பண்ணா 1000 பேர் மத்தியில் தான் ஊழியம் செய்வேன், 2000 பேர் மத்தியில் தான் பிரசங்கம் பண்ணுவேன், 10-20 பேர்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த 10-20 பேர்லாம் யார் கிடையாது? தேவ பிள்ளைகள் கிடையாது. இப்பேற்பட்ட காரியங்கள் இன்னைக்கு சபைகளில் நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா.
ஊழியக்காரனை பார்த்து சொல்றாங்க பாருங்க, நான் அனுப்புனவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன். நான் யார் அபிஷேகம் பண்ணி ஊழியக்காரன் அனுப்புறனோ அவன் தான் இன்னைக்கு என்ன ஏற்றுக்கொள்ளுகிறான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு சபையில அநேக ஊழியர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, அநேக ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு சபைகளில் ஊழியக்காரன்னா ஒரு மதிப்பில்லாம போயிருச்சு. இப்பேற்பட்ட காரியங்கள் சபைகளில் இருக்கிறது. இப்பேற்பட்ட காரியங்களில் சபைகளிலே ஒழுங்கின்மையான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழியம் என்ற காரியங்களிலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் ஊழியம் செய்ய போறேன்னா சும்மா போல, என்னை அனுப்பினவர் இயேசு. ஹல்லேலூயா. நீங்க யாருக்காவது ஜெபம் பண்ண போறீங்களா, நீங்க தனியா போல, இயேசு தான் உங்களை அனுப்புகிறார். நீங்க ஏசப்பா பாட்டு பாடுறீங்களா, ஏசப்பா உங்களை அங்கீகரிச்சிருக்கிறார். வேதத்தை வாசிக்கிறீங்களா, பிரசங்கம் பண்றீங்களா, ஏசப்பா உங்களை அனுபவிக்கிறார். எந்த மனுஷனும் உங்களை அங்கீகரிக்காம போகலாம், ஆனால் என் தேவன் அங்கீகரித்ததுனால தான் நான் ஊழியம் செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஊழியக்கார தலைமையில கை வச்சு ஆர்டினேஷன் பண்ணது அல்ல, அது ஊழியம் அல்ல. ஆண்டவருடைய ஆர்டினேஷன் நம்ம மேல இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஊழியம். இன்னைக்கு ஊழியக்காரன் தன்னுடைய பிள்ளைய நல்லா லகுவா, எங்க பிள்ளைக்கு நல்லா இருக்கும் சொல்லி பார்த்து அந்த இடத்துல ஊழியத்தை தகப்பன் என்ன பண்றாரு, ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனா அவரு நம்பி வந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர்களை காடுலையும் மேடுலையும் இப்பேற்பட்ட காரியங்கள் செய்கிறது ஊழியம் அல்ல. என் தேவன் அப்பேற்பட்ட ஊழியங்களை எதிர்பார்க்கவில்லை. அப்பேற்பட்ட ஊழியங்களை என் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் செய்ததும் அல்ல. காடு மலை கடல் என்று சொல்லி பாராமல் எல்லா இடங்களிலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட காரியங்களை பின்பற்றுகிறவனே உண்மையான ஊழியக்காரன். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் இருந்துகிட்டு விசுவாசி ஓடி போய் போ, நீ பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ போய் ஊழியம் செய்ய சொல்லிட்டு இன்னைக்கு சபையில உட்கார்ந்து கொண்டுக்கிறது ஊழியம் இல்ல. விசுவாசி இறங்கி ஊழியம் செய்யறானா அந்த இடத்துல யார் இருக்கணும், போதகனும் இருந்து அவங்களை வழி நடத்தணும். இன்னைக்கு ஊழியக்காரனா என்ன ஆயிடுச்சு, தலையில கிரீடம் வச்சாச்சு. இப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் ஒரு பொழுதும் அவர் ஆசைப்படுவதும் இல்லை, அதை விரும்புகிறதும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அவர் மறக்காத தேவன் என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவருக்காக ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்யுங்க. ஏன்னா அதின் நிமித்தமாய் ஆண்டவர் உங்களை மறவாமல் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியம் எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16. எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15 மற்றும் 16. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் போல ஞானமற்றவர்களையாய் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவையாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாலாவது காரியம், ஆண்டு சொல்லுகிற காரியம், காலத்தை ஞானமா பயன்படுத்திக்கோங்க. கிறிஸ்துவுக்கு முன்னுரிமையா நீ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கிறிஸ்துவுக்கு முன்னுதாரணமாக வாழணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க உங்க காலத்தை ஞானமா பயன்படுத்தணும். இதே கொலோசியர்ல சொல்றாரு பாருங்க பவுல், நீங்க யாருக்கு முன்னாடி ஞானமா இருக்கணுமா? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இங்க புறம்பே இருக்கிறவர்கள் என்று சொன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆண்டவரை விசுவாசிக்காதவங்க, இன்னும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாதவங்க, இன்னும் தேவனை தேடாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா உன்னை பார்த்துட்டு இருக்கிறான். நீ இயேசுவை தேடாத வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டான். நீ இயேசுவை தேடின பிறகு ஒவ்வொரு கண்களும் உன்னை நோக்கும். நீ அவர்கள் மத்தியில் ஞானமாய் நடந்து கொள்ளணும்,
தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது, தேவையில்லாத காரியங்களுக்கு நீ நடக்கக்கூடாது, தேவையில்லாத இடத்திற்கு நீ நடந்து போகக்கூடாது, நீ தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாது, ஏன் தேவையில்லாத காரியங்களை நீ பார்க்க கூட கூடாது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். உன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நீ கவனமா இருக்கணும். இதில் ஆமோஸ் சொல்லுகிறார் பாருங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 13ஆம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறது, நீங்கள் மௌனமாயிருங்கன்னு சொல்லுது. நீ மௌனமா இருந்துரு. காலம் பொல்லாதவையா இருக்குது, பொல்லாத காலம் வரப்போகுது. அவர் தீர்க்க தரிசனமாய் கொள்ளுகிற காரியம், பொல்லாத காரியங்கள் வருகிறது, நீ மௌனமா இருக்கிறதே நல்லதுப்பா அப்படின்னு சொல்றாரு. வாயா விட்டுறாத, கண்ட இடத்துல உன் வாயை போய் அவசரப்பட்டு விட்டுறாத. அதுவே உன்னை என்ன பண்ணிடும், இன்னைக்கு அநேக பிரச்சனையை உன்னை கொண்டு போய் சேர்த்துடும். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன் காலத்தை ஞானமாய் பயன்படுத்தாம தன் வாய்களை இஷ்டத்தின்படி பேசிக்கொண்டு, தன் இஷ்டத்தின்படி நடந்து கொண்டு, வாய் என்னெல்லாம் பேசுமோ, என் நாக்கில் நரம்பு தான் இல்லைன்னு சொல்லி என் வாய் என்னெல்லாம் பேசுமோ அதெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளணும். நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளணும். உங்கள் வாயை முதலாவது மூடுங்க. ஞானவான் அதிகமாக பேச மாட்டான். இந்த அரை குடம் தான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், அப்படியும் எப்படியும் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஞானவானை பாருங்க, பேசவே மாட்டாங்க. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. இருளிலே நடக்கிறவர்களாக இருக்காதீங்க, வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக காணப்படுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஞானவான் என்று சொன்னால் வெளிச்சத்தில் நடப்பீங்க. அதை தான் சொல்லுகிறாரு யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருக்கணும், இருளிலே நடக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் கிறிஸ்துவ முன்னுரிமைகளில் நீங்கள் வாழ்கிறதற்கு 4வது காரியம், உங்களுடைய காலத்தை ஞானமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுங்க. இருளை நோக்கி போகாதீங்க, வெளிச்சத்தை நோக்கி பாருங்க. வெளிச்சம் என்பது இயேசு ஒருவரே மெய்யான வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம், நேரம் இல்லாதனால நான் சீக்கிரமாக போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 6, 19, 20, 21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணுமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணுமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. 5வது விஷயம், கிறிஸ்துவ முன்னுரிமைகளில் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் உங்கள் பைக் யூஸ் ஆகும், யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் காரு. ஒரு 10 வருஷம் போயிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற காரியம் எதுவுமே இருக்காது. இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த வீடு கூட இன்னும் 20 வருஷம் போனால் இந்த வீடு இருக்குமா என்பது டவுட்டு. இந்த உலகத்தில் நீ சேர்த்து வைக்கிற எந்த காரியமா இருந்தாலும் நீ செத்து போயிட்டேன்னா அது உனக்கு சொந்தம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் நீ வாழ்கிற வாழ்க்கை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷமே. நீங்க பரலோகத்துக்கு போகும் பொழுது அது உங்களுக்கு கிரீடமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு வாழ்க்கை தான் எனக்கு கொடுத்துருக்குது பாஸ்டர், நான் அதை மட்டும் நம்பி வாழ்ந்துட்டா போதும், நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டா போதும், அடுத்த வாழ்க்கை நான் வாழ போறது கிடையாது, இந்த ஒரு வாழ்க்கை தானே பாஸ்டர், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துடுறேனேன்னு சொல்லி நீங்க நிறைய கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்பேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறதான எச்சரிக்கையான வார்த்தை, நீ உலகத்தின் சந்தோஷத்துக்கு வாழ்ந்தனா பரலோகத்தின் மேன்மை நீ எட்டி வாசலை கூட எட்டி பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. 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 நீ உலகத்தை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. அதான் 1 பேதுரு சொல்ற. வாசிக்கலாமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுருவின் புஸ்தகம்
நான் குறித்த நேரத்தில் முடிச்சிருவேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் என்ன பண்ணாரா? ஜெனிப்பித்தா. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தினாலதான். இந்த உலகத்தில் நீ நம்பி இருக்கிற மனுஷனால் அல்ல, உன் சொந்தத்தினால் அல்ல, உன் புருஷனால் அல்ல, உன் மனைவினால் அல்ல, உன் பிள்ளைகளினால் அல்ல, அவருடைய இரக்கத்தின்படியாகவே நீங்களும் நானும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனுக்காக நீ உண்மையாய் வாழு. இந்த உலகத்திற்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லாத பொழுது இந்த உலகத்தை நீ நேசிப்பது உன்னை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு ஆதாரமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னா அது பரலோகம்தான். உலகம் எப்பொழுதும் உங்களுக்கு சந்தோஷமான காரியத்தை தரவே தராது. அதான் அந்த சொல்ல, இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தில் என்னிடத்தில் உண்டு, அதை நான் தான் உனக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருத்தரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஒருத்தரும் யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாம் பாவம் செய்கிற மனுஷன் தான். ஆனால் நம்மை பர்ஃபெக்டாக மாற்றுறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நம்பிடுங்க. பரலோகத்தின் மேன்மையை நம்பிடுங்க. பரலோகத்தில் இப்பொழுதே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இது வரைக்கும் நீங்கள் சேர்க்காம இருந்திருக்கலாம். பொருள் சேர்த்து வச்சிருக்கீங்களா? பொண்ணு சேர்த்து வச்சிருக்கீங்களா? வீடு சேர்த்து வச்சிருக்கீங்களா? வாசல் சேர்த்து வச்சிருக்கீங்களா? வாகனங்களை சேர்த்து வச்சிருக்கிறீங்களா? இடங்களை சேர்த்து வைக்கிறீங்களா? அதெல்லாம் பிரயோஜனமற்றது. அது உங்களுடைய இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு மட்டுமே பிரயோஜனம். நீங்கள் நித்தியமாய் வாழப்போகிற பரலோகத்தில் எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அப்படியா சொல்லு. கடைசியாக வாசித்து முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆடம்பரமாக இந்த உலகத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா காரியம் இயேசு கொடுத்தது, அது மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. அதை கொடுத்த இயேசு மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. நீங்கள் வீடு வச்சிருக்கிறீங்களா? இயேசு கொடுத்தது. வாகனம் வச்சுருக்கீங்களா? இயேசு கொடுத்தது. நீங்கள் எது வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் இயேசப்பா கொடுத்தது தான். நீங்கள் அதை நம்புறதை காட்டிலும் யார் கொடுக்குறாரோ அவங்க மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. அவர் உங்களை பரலோகத்தின் நிச்சயத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்டதான எல்லா காரியங்களையும் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் இதுவே நமக்கு முன்னுரிமையாக இருக்க வேண்டும். எவைகளை சார்ந்திருக்கிறீங்க, எவைகளை நம்பி இருக்கிறீங்க? நீங்கள் ராஜ்யத்தை நம்பி இருக்கிறீங்களா? மேலானவளை சிந்தித்து வைத்திருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறீங்களா? ஆண்டவருக்காக ஞானமாய் செய்கிறீங்களா? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்களா? இவைகள் எல்லாமே கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு முன்னுரிமைகள். அதுதான் நமக்கு வேணும். அதற்கு மாறாக தேவனுக்கு பிரியமில்லாதையும் தேவனுக்கு பிரயோஜனமற்றதையும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நாம் பரலோகத்தை காண முடியாது. தேவனையே நம்புவோம். அவர் செய்கிற எல்லா காரியங்களையும் விசுவாசிப்போம். உலகத்தின் பொக்கிஷங்கள் அல்ல, தேவன் அதை கொடுக்கிறவர், அவரை மட்டும் நம்புவோம், விசுவாசிப்போம். பரலோகத்தின் மேன்மையை அடைவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம்